வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு உலகத்துக்கே பவர்ஃபுல் நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பிரசிடென்ட் சீட்டில் உட்காரணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பின்னணி, கோடிக்கணக்கான பணம், அரசியல் செல்வாக்கு வேணும்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒத்த பைசா காசு இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு கூட போக முடியாமல் காட்டில் மரம் வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஏழை பையன் பின்னாடி அதே அமெரிக்காவோட ஜனாதிபதியாக உட்கார்ந்து உலக வரலாற்றையே மாற்றினான்னு சொன்னால் நம்ப முடியுமா? அவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். தோல்விகளுக்கே சவால் விட்டவர், அடிமைத்தனத்தை ஒழிச்ச மாவீரன். அவரோட வாழ்க்கையில் நாம் கேள்விப்படாத பல மர்மங்களும் வழிகளும் துரோகங்களும் நிறைந்த முழு வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1809 வருஷம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அமெரிக்காவின் கெண்டக்கி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அங்கே இருந்த ஒரு சின்ன மரக்குடியில் தான் ஆப்ரஹாம் லிங்கன் பிறக்கிறாரு. அவங்க அப்பா தாமஸ் லிங்கன் ஒரு ஏழை விவசாயி, அம்மா நான்சி லிங்கன். அவங்களுக்கு 3 குழந்தைகள், அதில் இரண்டாவதாக பிறந்தவர் தான் நம்ம லிங்கன். அவங்களோட குடும்பம் எவ்வளவு ஏழ்மைனா, குளிர்காலத்தில் அந்த மரக்குடியில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் வழியாக பனி உள்ளே விழும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம். லிங்கனுக்கு 7 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா நிலத்தை இழந்துட்டு வேறொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தாரு. அங்கே லிங்கன் சின்ன வயசுலேயே கோடாரியை தூக்கிக்கிட்டு காட்டை அழிக்கிறது, மரம் வெட்டுறதுன்னு கடுமையான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். இதனாலேயே அவரோட உடம்பு நல்லா உயரமாகவும் பலமாகவும் வளர்ந்தது. ஆனால் விதி அவரோட வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்தது. லிங்கனுக்கு 9 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா மில்க் சிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதாவது காட்டில் இருக்கக்கூடிய விஷ செடிகளை மாடு சாப்பிட்டு அந்த மாட்டோட பாலை குடித்ததால் வர நோய். சரியான மருத்துவம் இல்லாததுனால அவரோட அம்மா லிங்கனோட கண்ணு முன்னாடியே துடிச்சு இறந்து போகிறாங்க. அம்மாவோட சடலத்தில் வைக்கிறதுக்கான பெட்டியை கூட அவங்க அப்பாவும் லிங்கனும் சேர்ந்து தான் மரத்தை வெட்டி செய்கிறாங்க. ஒரு 9 வயசு பையனுக்கு இதை விட மிக கொடுமை என்ன இருக்க முடியும்? அம்மா இல்லாததால் வீடு பாழாக போச்சு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா சாரா புஷ் அப்படிங்கிற ஒரு விதவை பெண்ணை 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. பல கதைகளில் சித்தி கொடுமைப்படுத்துவாங்கன்னு நாம் கேட்டிருப்போம். ஆனால் லிங்கனோட சித்தி சாரா லிங்கன் மேலே தன் சொந்த பிள்ளையை விட அதிக பாசம் வச்சுருந்தாங்க. லிங்கனுக்குள்ளே இருந்த படிக்கணுங்கிற ஆர்வத்தை முதலாக கண்டுபிடிச்சதே அவங்க தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? லிங்கன் தன் வாழ்நாள் முழுக்க ஒட்டுமொத்தமாக சேர்த்தே வெறும் 1 வருஷம் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிருப்பாராம். ஆனால் அவருக்கு புத்தகங்கள் வாசிக்கிறதுனா அவ்வளவு உயிர். அந்த கிராமத்தில் யார் வீட்டில் புத்தகம் இருந்தாலுமே மைல் கணக்கில் நடந்து போய் கடன் வாங்கிட்டு வந்து படிப்பார். பகல் முழுக்க காட்டில் வேலை செஞ்சுட்டு ராத்திரி நேரத்தில் அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றக்கூட காசு இருக்காது. அதனால் அடுப்பு எரியிற அந்த நெருப்பு வெளிச்சத்தில் கறிக்கட்டையை வச்சு மரப்பலகையில் கணக்கு போட்டு படிப்பாராம். ஒரு முறை பக்கத்து ஊரில் இருந்த ஒரு பெரிய மனுஷங்கிட்ட இருந்து ஜார்ஜ் வாஷிங்டனோட வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை கடன் வாங்கிட்டு வந்தார் லிங்கன் அவர்கள். ராத்திரி படிச்சுக்கிட்டு படுக்கும்போது அந்த மரக்குடியில் ஓட்டை வழியாக பெஞ்ச மழையில் புத்தகம் நனைஞ்சு வீணா போச்சு. மறுநாள் பயந்துக்கிட்டே அந்த பெரிய மனுஷங்கிட்ட போய் விஷயத்த சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நீ என் வயலில் 3 நாள் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சு கொடுத்தா இந்த புத்தகத்தை உனக்கே தந்துடுறேன்னு சொன்னார். லிங்கனும் சந்தோஷமாக 3 நாள் பசியோட வேலை செஞ்சு அந்த புத்தகத்தை தன் சொந்தமாக்கிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு புத்தக பைத்தியமாக இருந்தார். கொஞ்சம் வளர்ந்ததும் லிங்கன் தன் சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியே வராரு. இல்லியான்ஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நியூ சேலம் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்துக்கு வராரு. அங்கே படகு ஓட்டுறது, மில்லில் வேலை செய்கிறதுன்னு பல வேலைகளை செய்கிறாரு. கடைசியாக அங்கே ஒரு மளிகை கடையில் வேலைக்கு செய்கிறாரு. அங்கே தான் அவருக்கு ஹானஸ்ட் ஏப் அப்படிங்கிற மக்கள் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பைசா கூட யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார். ஒரு முறை ஒரு வயசான பாட்டி கடைக்கு வந்து சாமான்கள் வாங்கிக்கிட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கணக்கு பார்க்கும்போது அந்த பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய சில்லறையில் ஒரு 6 சென்ட் கம்மியாக கொடுத்ததை லிங்கன் கவனிச்சாரு. உடனே கடையை பூட்டிட்டு அந்த பனிப்பொழிவில் ராத்திரி நேரத்தில் கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் நடந்து போய் அந்த பாட்டி வீட்டு கதவை தட்டி அந்த 6 சென்ட் காசை திருப்பி கொடுத்தாராம். இந்த நேர்மைதான் அவரை மக்கள் மனசில் உயரத்தில் வச்சது. லிங்கனோட வாழ்க்கையில் நாம் பார்க்காத ஒரு சோகமான பக்கமும் இருக்குது. நியூ சேலமில் இருந்தப்போ ஆன் ரட்லெட்ஜ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை லிங்கன் உருகி காதலிச்சாரு. அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பெண்ணுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. தன் காதலியோட மரணத்தை தாங்கிக்க முடியாத லிங்கன் பைத்தியம் பிடிக்காத குறையா அலைஞ்சாரு. என் காதலி புதைக்கப்பட்ட கல்லறையில் மழை பெய்யும் போது என் உடம்பெல்லாம் நனைகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாராம். இந்த ஒரு காரணத்தினாலேயே லிங்கன் அவர்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானாரு. தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி செஞ்சிருக்காரு. அவரோட நண்பர்கள் அவரோட கத்தியை எல்லாம் ஒளிச்சு வச்சு அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. இந்த மன அழுத்தம் அவரோட வாழ்நாள் முழுக்க அவரை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு.
மன அழுத்தத்தில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்த லிங்கன் தனக்கு சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. காலேஜுக்கு போகாமல் பெரிய வழக்கறிஞர்கள் எழுதின சட்ட புத்தகங்களை சுயமாக படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு லாயராக மாறுறாரு. கோர்ட்டில் மற்ற லாயர்கள் மாதிரி பொய் சொல்லி வாதாட மாட்டார். தன் கட்சிக்காரன் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சால் அந்த கேஸை எடுக்கவே மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடுவார். இதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்குள்ளே வராரு. ஆனால் அங்கே தான் அவரோட பொறுமைக்கு மிகப்பெரிய சோதனை காத்துக்கிட்டே இருந்துச்சு. 1832 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. 1833 தொழிலில் நஷ்டம், கடன் சுமையும் வருது. 1838 வருஷத்தில் சட்டமன்ற சபாநாயகர் தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. 1843 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. 1848 திரும்பவும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. 1854 அமெரிக்கா செனட்டர் தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. 1856 துணை ஜனாதிபதி சீட் கிடைக்காம தோல்வி அடைகிறாரு. 1858 மீண்டும் செனட்டர் தேர்தலில் தோல்வி அடைகிறாரு. இத்தனை தோல்விகளை சந்தித்த ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியலே வேணாம்னு ஓடி போயிருப்பாங்க. ஆனால் லிங்கன் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு 1860 வருஷம் அமெரிக்காவோட ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக நிற்கிறாரு. ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் வியக்க வச்சு அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக ஜெயிச்சு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறாரு. லிங்கன் ஜனாதிபதியாக பதவி ஏற்கும்போது அமெரிக்கா 2ஆக உடையிற நிலைமை இருந்தது. அப்போது அமெரிக்காவோட தெற்கு மாநிலங்களில் கருப்பின மக்களை அடிமைகளாக வச்சு மிருகங்களை விட மோசமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வடக்கு மாநிலங்களில் அடிமை முறைக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. லிங்கன் அடிமைத்தனம் ஒழியணும்னு உறுதியாக இருந்தார். இதனால் கோபமடைந்த தெற்கு மாநிலங்கள் நாங்கள் அமெரிக்கா கூட இருக்க மாட்டோம், தனியாக பிரிஞ்சு போகிறோம்னு சொல்லி உள்நாட்டு போரை தொடங்கினாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளாரையே அடிச்சுக்கிற மாதிரி அமெரிக்காவுக்குள்ளேயே போர் மூண்டது. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க. பிரசிடென்ட் லிங்கனுக்கு பயங்கரமாக ப்ரெஷர். எல்லாரும் லிங்கனை திட்டுனாங்க. ஆனால் லிங்கன் ஒத்த ஆளாக நின்று நாட்டை பிரிய விடாமல் தடுத்து போரை வழி நடத்தினார். 1863 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி லிங்கன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பிரகடனத்தை கொண்டு வந்தார். அதுதான் அடிமை முறை ஒழிப்பு பிரகடனம். இதன் மூலமாக அமெரிக்காவில் இருந்த சுமார் 35 லட்சம் கருப்பின மக்கள் அடிமை சங்கிலியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்பட்டாங்க. அதே வருஷம் நவம்பர் மாதம் கெட்டிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல போரில் இறந்த வீரர்களுக்கான நினைவேந்தல் கூட்டத்தில் லிங்கன் பேசுகிறாரு. அவர் பேசினது வெறும் 2 நிமிஷம்தான். ஆனால் அந்த உரை உலக வரலாற்றையே மாற்றுச்சு. அங்கே தான் அவர் சொன்னார், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஷல் நாட் பெரிஷ் ஃப்ரம் த எர்த். அதாவது மக்களால் மக்களுக்கான அரசாங்கம் இந்த பூமியை விட்டு அழியாது அப்படின்னு ஜனநாயகத்துக்கு உலகமே போற்றுற ஒரு இலக்கணத்தை கொடுத்தாரு. அவரோட நேர்மையையும் திறமையையும் பார்த்த மக்கள் 1864 2வது முறையாக அவரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க. உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்து அமெரிக்கா மீண்டும் ஒரே நாடாக இணைஞ்சது. ஆனால் விதி ரொம்ப கொடூரமானது. 1865 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி போர் எல்லாம் முடிஞ்ச சந்தோஷத்தில் லிங்கன் தன் மனைவி மேரி டாட்டுடன் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் தியேட்டருக்கு ஒரு நாடகம் பார்க்க போகிறாரு. பிரசிடெண்ட்டோட பாக்ஸில் உட்காந்து நாடகத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போது ஜான் வில்க்ஸ் பூத் அப்படிங்கிற ஒரு துரோகி, தெற்கு மாநில அடிமை முறைக்கு ஆதரவான ஒரு நடிகன் யாருக்கும் தெரியாமல் லிங்கன் உட்கார்ந்திருந்த பாக்ஸ்குள்ளே நுழையிறாங்க. நாடகத்தில் எல்லாரும் சிரித்து கைத்தட்டு அந்த சத்தத்தில் நடுவில் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனோட தலைக்கு பின்னாடி சுடுறான். லிங்கன் ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு விழுறாரு. அந்த தியேட்டரை அலறுது. உடனே அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கள் தீவிர சிகிச்சை தராங்க. ஆனால் குண்டு தலையில் ஆழமாக பாஞ்சதுனால மறுநாள் காலையில், அதாவது 1865 வருஷம் 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அன்னைக்கு காலையில் 7:22 மணிக்கு அந்த மாமனிதரின் மூச்சு நிற்கிது. ஆப்ரஹாம் லிங்கன் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டு ஒட்டுமொத்த அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு போச்சு. லட்சக்கணக்கான கருப்பின மக்கள் தங்களுக்கு விடிவு காலம் வந்த சாமியை போயிட்டாருன்னு கதறி அழுதாங்க. அவரோட சடலத்தை ரயிலில் எடுத்துக்கிட்டு போகும்போது பாதை எங்கும் மக்கள் திரண்டு நின்று அஞ்சலி செலுத்தினாங்க. ஒரு ஏழை காட்டுப்பகுதியில் மரக்குடியில் பிறந்து முறையான படிப்பு இல்லாமல் அம்மாவை இழந்து, காதலியை இழந்து, தொழிலில் நஷ்டமாகி, அரசியலில் தொடர் தோல்விகளை சந்தித்தோம். என்னால் முடியும்னு நம்பி உழைச்சதால தான் இன்னைக்கு உலக வரலாற்றின் மிகச்சிறந்த தலைவர்கள் பட்டியலில் ஆப்ரஹாம் லிங்கன் முதல் இடத்துல இருக்காரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு சொல்கிற பாடம் ஒன்று தான். உங்கள் பாதையில் வர தோல்விகளை உங்களை முடக்குவதற்கான முற்றுப்புள்ளி கிடையாது. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற கமா மட்டும்தான். நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.